ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதமாக இருக்க முடியாததற்கு, இந்த தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு தடையாக இருக்கிறதான 3 பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பழக்கம், இந்த வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்போ நம்ம மாறுறோமோ அப்போது எல்லாமே மாறும், ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும் என்பதை விளங்கி கொள்ளணும். வேதாகமத்தில் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையில் நம்ம எழும்பும்போது நம்ம அந்த எழும்பின உடனே நம்ம என்ன பழக்க வழக்கம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதும் ஒரு நாள் சாபத்தின் நாளாய் அமைவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளணும். ஒரு நாள் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? அநேகர் ஃபோனை எடுத்து எப்போ நோண்டுற பழக்கத்தை விடுகிறோமோ அப்போ தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சிலர் ஃபோனை கையிலே வைத்திருக்கிறது, ஃபோனை பெட்லே வச்சுருக்கிறது. பெட்டில் வச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே யார் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறா, என்ன மெசேஜ் நமக்கு வந்திருக்கிறது, ஃபேஸ்புக் என்ன வந்திருக்கிறது, எந்திரிச்ச உடனே செல்ஃபோனில் உட்காருகிற பழக்கத்தை நீங்கள் முதலாவது மாற்றணும். எந்திரிச்ச உடனே செல்ஃபோனில் உட்கார்ந்து மற்றவர்களுக்கு ஷேட் பண்ணுகிறது, மற்றவர்களோடு கூட பேசுகிறது, மற்றவரிடத்தில் குறை பேசுகிறது, இப்படி இருக்கிறது நிமித்தம்தான் அந்த நாள் முழுவதும் நீங்கள் குறைவாகவே என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள். இந்த பழக்கத்தை மாற்றுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்றால், தேடுகிறதுல ஃபஸ்ட்டு அவர் நம்ம கூட பேசுவதற்கு இடம் கொடுக்க, வேதத்தை வாசிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். வேதாகமத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வாசிக்கிறீர்கள்? வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் அதிகாலையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அநேகர் வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. யாருக்காவது என்ன செய்வோம்? நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே. அநேகர் என்ன செய்வார்கள்? அநேகருக்கு வசனத்தை என்ன செய்வார்கள்? அவர்கள் அனுப்புவார்கள். வசனத்தை அனுப்புறது மாத்திரமல்ல, குட் மார்னிங் என்று அனுப்புகிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் மற்றவர்களுக்கு அனுப்புவோமே தவிர, பரலோகம் நமக்கு என்ன வார்த்தை இன்னைக்கு வைத்திருக்கிறது, நமக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை பேச போகிறார் என்று சொல்லி உங்களுக்குரிய வார்த்தைக்காக நீங்கள் அதிகாலையில் காத்திருக்கிறதான பழக்கத்துக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வது, தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்றால், அவரை தேடாமல் வீட்டை விட்டு நம்ம வெளியே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் 1 மணி நேரமாவது காலையில் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஜெபிக்காமல் வேலைக்கு போகாதீங்க, ஜெபிக்காமல் வீட்டை விட்டு கிளம்பாதீங்க. ஜெபிக்காமல் நீங்கள் போனீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஃபெயிலியராகவே இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்காது, எதையுமே சக்ஸஸாக செய்ய முடியாது. உங்களை பார்த்து எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கொடுத்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே அது தவறாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, எல்லாமே நடக்க மாட்டேங்குது, ஒரு சோர்வாகவே இருக்குது, ஒரு சோர்வின் ஆவியே எனக்குள்ளே வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்காமல் வீட்டை விட்டு போகிறதுனால தான். ஜெபிக்காமல் வீட்டை விட்டு போகிறதுனால தான் எல்லாமே விபத்து போலவே வருது. எல்லாம் எதிர்மறையாகவே நம்ம பக்கத்தில் வந்து வண்டியை முற்ற மாதிரி வர்றாங்க. காரணம் என்ன? ஏன் ஆபத்து வருது? எல்லாம் ஏன் வருது? ஜெபிக்காமல் போகிறது நிமித்தம். நீங்கள் இந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. அதிகாலையில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அவரை பார்த்துட்டு எல்லாவற்றையும் செய்யுங்க. இந்த 3 பழக்கத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. நிச்சயமாக தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.